SQC1 CA audit final அதில் சாப்டர் 1ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது SQC1 தான். இந்த SQC1ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆடிட்டில் 2 பேர் இருக்கணும். தட் இஸ் ஒன்று என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், இன்னொன்று என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லிஸ்டட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் அப்பாயிண்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேண்டேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் யாராக இருக்கலாம், உங்கள் ஃபர்மில் யார் பார்ட்னரோ ஓகே அவங்க மட்டும் தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னராக இருக்கலாம். தட் இஸ் ஃபைன். ஏன்னா அவங்க மட்டும் தான் சைன் போட முடியும். ஓகே, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் யாராக இருக்கணும், உங்கள் ஃபர்ம்குள்ளே ஒரு மெம்பராக இருக்கணுமா? இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அவர் கண்டிப்பாக பார்ட்னராக இருக்கணுமா? அவசியம் இல்லை. அவர் எம்ப்ளாயியாக கூட இருக்கலாமா உங்கள் கம்பெனியில்? இருக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்கள் ஃபார்முக்குள்ள ஆளே கிடைக்கல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு, பிகாஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்கிறீங்க. ஸோ ஒரு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒரு அப்ஜெக்டிவாக தனிப்பட்ட ஒரு ஆளாக இருந்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு உங்களோட சர்க்கிளில் யாரும் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்கிறதுனால நோபடி கேன் ரிவ்யூ. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபார்ம்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரலாம். அந்த பார்ட்டி எக்ஸ்டர்னல் ஃபார்மோட பார்ட்னராக இருக்கணுமா? இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபர்முடைய ஒரு எம்ப்ளாயியாக கூட அவர் இருக்கலாம், தப்பே இல்லை. அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஹி ஹாஸ் டு பி a chartered accountant who has reasonable experience, who has sufficient appropriate knowledge and experience to review your work. உங்கள் ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து காம்பிடன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா ஹி கேன் ரிவ்யூ. அவர் உங்கள் ஃபர்ம்லேயே கூட இருக்கலாம், அவர் உங்கள் ஃபர்மோட பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் ஃபர்மோட எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், வேறு ஒரு ஃபர்மில் இருக்க பார்ட்னராக இருக்கலாம், வேறு ஒரு ஃபர்மில் இருக்க எம்ப்ளாயியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ப்ரொவைடட் தட் அவருக்கு ரீசனபிளான அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, காம்பிடன்ஸ், நாலேஜ் இதெல்லாம் இருந்தால் அவர் ரிவ்யூ பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. அவர் ரிவ்யூ பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அங்கே போய் அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ண முடியும். சப்போஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கும் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் நான் சொல்கிறேன், நான் வந்து அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுப்பேன், அவர் சொல்கிறார் இல்லை குவாலிஃபைட் கூட இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறேன், 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு வெயிட் அன்டில் கண்ட்ரோல் ரிவ்யூவர் வந்து அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்ட்ரோல் ரிவ்யூவர் எனக்கு கிளியரன்ஸ் கொடுக்காம நான் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ண முடியாது. சப்போஸ் எனக்கு கடைசி வரைக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு சம்மதமே இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே எங்கள் ஆடிட் ஃபர்முக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மற்ற பார்ட்னர்ஸை உட்கார வச்சு நாங்கள் பேசி சால்வ் பண்ணலாம். அப்பயும் சால்வ் ஆகலையா சி இன்ஸ்டியூட் கிட்ட சொல்லி ஸ்பெஷல் கமிட்டி ஏதாவது ஃபார்ம் பண்ண சொல்லியாவது போய் அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை தீர்த்துட்டு தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூவர் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ தட் இம்பார்ட்டண்ட் the reviewing work is. அது வந்து ஒரு டபுள் செக் மாதிரி. Not just ஒரு chartered accountant is doing the audit work for you. Another chartered accountant is also reviewing the work then and there. சும்மா peer review மாதிரி